நன்றி. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பெண்கள் எதையுமே மறக்க மாட்டாங்க. அதனாலதான் 2வது முறையா முதல்வரா நம்முடைய முத்துவேல் கருணாநிதிங்கிற ஸ்டாலின்கிற அந்த சத்தத்தை நம்ம மே 4ஆம் தேதி கேட்க போறோம். ஏன்னா நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க, நல்லது செஞ்சா உடனே மைண்ட் வச்சுப்பீங்க. இருந்தாலும் 2002-3 நடிச்ச வெற்றி விளையவே ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வார்த்தையை இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அப்படி என்ன டெல்லியோட நமக்கு என்ன ஒரு தேர்தல், டெல்லியோட நமக்கு என்ன பிரச்சனை, டெல்லியோட நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை தான், மாமஞ்ச பிரச்சனை கிடையாது, வாக்கியா வரப்பு சண்டை கிடையாது, அது மாதிரி சண்டையெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சண்டை, கொள்கை ரீதியான ஒரு சண்டை. அது என்ன கொள்கை ரீதியான ஒரு சண்டை? தமிழகம் என்பது பெரிய கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மாநிலம், மிகப்பெரிய பழமையான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு மாநிலம். அப்பேற்பட்ட தமிழகத்துல அந்த கலாச்சாரத்தை அளிப்பது போலவோ, செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ், அந்த தமிழின் தொன்மையை குறிப்பது போலவோ மத்திய அரசு செயல்படும் பொழுது அவர்கள் நமக்கு விரோதியாக வேற ஒன்றும் அவங்களுக்கு நமக்கு எந்த விரோதமும் கிடையாது. அவ்வளவு அதுல என்ன விரோதம் நமக்கு இருக்கு? நமக்கு எல்லாரும் சம்பந்தம். நம்ம ஊர்ல யாரும் இல்லை, தமிழகத்துல வந்தவரை வாழ வேண்டும் தமிழகம் தான் சொல்றாங்க. எல்லா மொழிக்காரர்கள் இருக்காங்க, எல்லா இனக்காரர்கள் இருக்காங்க. இங்க மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எந்த பேதமும் தமிழகத்தில் இருக்காது, இருக்கக்கூடாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் அது வரவே வராது, வர விடமாட்டோம். அது வரக்கூடாது. அப்படி வரக்கூடாதுன்னா இந்த சண்டை டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான சண்டை. இப்போ டீலிமிட்டேஷன் ஒண்ணு வந்துருக்குது. அந்த டீலிமிட்டேஷன் கொண்டுட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய என்னுடைய அறுவை சகோதரிகள் தாய்மார்களுக்கு அந்த டீலிமிட்டேஷன், எல்லாரும் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சில சகோதரிகள் நினைப்பீங்க. உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. நாங்க தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ற எங்களுக்கு புரியுறதுக்கே டைம் ஆச்சு. அதுதான். ஆனா நான் உங்களுக்கு இலக்கமா ரொம்ப யதார்த்தமா சொல்லிடுறேன். சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இங்க இருக்கிற இந்த வயது ஒத்தவர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வயது ஒத்தவர்களும் என்னுடைய அக்காகுமார்களும் தாய்மார்களும் தான் இருக்கீங்க. நல்லா ஞாபகம் இருக்கா? நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டிருந்தா எங்க பார்த்தாலும் எழுதி இருக்குமா? பாத்திருக்கீங்களா? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு 80 85 எல்லாம் இல்ல. அப்புறம் அது நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இருந்துச்சா? பாத்திருக்கீங்களா? நீ பார்த்தது இல்லாம உனக்கு அப்ப 25 26 வயசு பாத்துக்க மாட்டீங்க, எல்லாம் குழந்தைகளா இருந்திருப்பீங்க. நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அம்மா எனக்கு 50 வயசுமா, வயசு சொல்லிட்டேன் 50 வயசு. அதனால என்னால பார்க்க முடிஞ்சது. எனக்கு அப்ப 10 12 வயசு. அதை நான் பார்த்துருக்கேன். என்ன காரணம்னா, பொருளாதார வளர்ச்சிக்காக, இந்தியால பொருளாதார வளர்ச்சிக்காக ஜனத்தொகையை குறைக்கணும்னு சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நல்ல விஷயம்னா உடனே ஃபாலோ பண்ணுவாங்க. அதான் தமிழக தாய்மார்கள், தமிழக மக்கள் ஒரு நல்ல விஷயம், அது சென்ட்ரல் சொன்னாலும் ஸ்டேட் சொன்னாலும் உடனே கேட்பாங்க. ஆதலால அன்னைக்கு பீகார்ல அன்னைக்கு 4.5 கோடி பேர், அன்னைக்கு தமிழ்நாட்டுல 4.5 கோடி பேர் இல்லைங்களா? இப்ப தெளிவா புரியுதா? அன்னைக்கு நம்ம ஊர்லயும் 4.5 கோடி பேரு, அவங்க ஊர்லயும் 4.5 கோடி பேரு. இன்னைக்கு 2026 நம்ம ஊர்ல 7 கோடி பேரு, அவன் ஊர்ல 12 கோடி பேர். நம்ம டீலிமிட்டேஷன், அவனுக்கு எண்டே கிடையாது, லிமிட்டேஷனே கிடையாது. அவன் ஆளுக்கு ரெண்டு போட்டான். இப்ப தொகுதி மறைவரைங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகையை வச்சுதான் தொகுதி மறுவரையறைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது பீகாரு கேட்கல, தமிழ்நாடு கேட்டுச்சு. இப்ப தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பி வரும்? 59 எம்பி வரும். உடனே எடப்பாடியா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒண்ணு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? 59 வருது, 19 அதிகமே அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நான் உங்களுக்கு அந்த கணக்குக்கு வந்துடுறேன். நம்ம ஊர்ல 4.5 கோடி பேரு இல்ல 7 கோடி பேரா இருக்கா, 59 வருது. இப்ப அவன் ஊர்ல 12 கோடி பேர் இருக்கானே, அப்ப என்ன ஆகும்? 80 160 ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடும். எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா நம்முடைய தெலங்கானா ஸ்டேட், இந்த மாதிரி நம்முடைய சவுத் ஸ்டேட்டை தவிர அவங்க வெஸ்ட் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு இருக்கக்கூடிய மாநிலங்கள், பொதுவாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள், பொதுவாக வட மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 500க்கு மேல 600க்கு மேல எம்பிக்கள் வரும் பொழுது தமிழ்நாட்டை கலந்துகிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுங்கிற அவசியம் இல்லை. அப்ப தமிழ்நாடு துண்டாடப்படும். தமிழ்நாட்டுடைய கேள்விக்கு பதில் இருக்காதே அப்படின்னா இப்ப என்ன சொல்லுவான்? ஐயோ அவன் வேற உட்கார்ந்துருக்கானே, அவனும் ஓட்டு போட்டு என்ன பண்றது, பதபதக்கிறானே
சொல்றாங்கல்ல அந்த பதமதப்பு அவனுக்கு இருக்கு. தமிழ்நாடு உட்காரா நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்மா. புரிஞ்சுக்கிட்டாமா? புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் டீலிமிட்டேஷன்.